பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ வைராக்கியம் வந்து திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி, விதுரன், சஞ்சயன் இவா எல்லாரும் அஸ்தினபுர அரண்மனையை விட்டு காட்டிற்கு சென்று வானப்பிரஸ்தம் என்கின்ற ஆசிரமத்தை அனுபவித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை பார்த்து வருகிறோம். இந்த நேரத்திலே இவர்களை காண 3 மகாரிஷிகள் வந்தனர். ஒருவர் நாரதர், மற்றொருவர் தேவல ரிஷி, அடுத்து பர்வத முனிகள். இவங்க 3 பேரும் திருதராஷ்டிரன் அவர்களை அனைவரையும் பார்ப்பதற்காக அங்கு வந்தனர். அந்த நேரத்தில் பார்த்தோம்னா, நீங்கள் வந்தது எங்களுக்கு மிக பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, மிகப்பெரிய ஞானியரான நீங்கள், உங்களிடம் நான் சில கேள்விகளை கேட்க வேண்டும். என்ன அப்படின்னா, திருதராஷ்டிரன் எப்பொழுது பிராண தியாகம் செய்வான்? இது ஆக்சுவலி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு கேட்பது உச்சிதமா அப்படின்னு கேட்டால் ரிஷிகளுக்கு தெரியும். இது தேவ ரகசியம், அவ்வளவு எளிதில் யாரும் கூற மாட்டார்கள். மற்றும் பிராணத்தியாகம் செய்வதோடு மட்டுமல்லாமல் எந்த லோகத்தை இவர்கள் சேர்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்திரனிடம் பாண்டு இருக்கிறான். அந்த பாண்டுவை பார்த்து நாங்கள் இப்பொழுது இங்கு வந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்வி மிகவும் தேவ ரகசியமானது. இருந்தாலும் எப்பொழுது லௌகீகத்தை துறந்து வானப்பிரஸ்த ஆசிரமம் வந்தீர்களோ உங்களுக்காக கூறுகிறேன் என்று நாரதர் முதலிய ரிஷிகள் கூறினர். இன்னும் சரியாக 3 வருடங்கள் இங்கு அந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்து நியமத்தின்படி நீங்கள் இருந்துவிட்டு நிச்சயமாக இந்த தேக தியாகம் செய்து கந்தர்வ லோகத்தை திருதராஷ்டிரனும் சரி காந்தாரியும் சரி இவா 2 பேரும் சேர்வது எங்கே அப்படின்னா கந்தர்வ லோகம், அதாவது குபேர லோகம் என்று சொல்வார்கள். அந்த குபேர லோகத்தில் சேர்வார்கள் திருதராஷ்டிரனும் காந்தாரிகையும். அது மட்டுமல்ல, குந்தி பாண்டுவை சேர்வாள் என்று நாரத ரிஷிகள் கூற அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷம். இந்த பக்கம் அஸ்தினபுரத்தில் தர்மராஜனுக்கு மனதே இல்லை. யாரெல்லாம் பெரியவர்கள் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று அவன் நினைத்திருந்தானோ அத்தனை பேரும் அந்த வானப்பிரஸ்தம் என்கின்ற ஒரு நிலைக்கு, விதுரன், சஞ்சயன், திருதராஷ்டிரன் இவை அனைத்திற்கும் மேலே தன்னுடைய தாயும் சேர்ந்து சென்று விட்டாளே என்கின்ற மனக்கவலை தர்மன் ராஜனுக்கு மட்டுமல்லாது அத்தனை பேருக்கும், பீம, அர்ஜுன, நகுல, சகாதேவன் அத்தனை பேருக்கும் என்னதான் வேலைகளை செய்தாலும் மனதில் பார்த்தோம்னா இவர்களுடைய நினைவு நிழலாடிக்கொண்டே இருந்தது. ஏன்னா அங்கே வனவாசத்தில் அவங்க என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ, எப்படி காலங்கள் நகர்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் நினைவாகவே இருந்தனர். அப்போ திடீர்னு தர்மராஜன் அவர்களை நான் காண வேண்டும் என்கின்ற ஆவல் மிகுதியாக இருக்கிறது, நான் செல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாவை நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சான். அவன் சொன்னதுதான் தாமதம். நானும் வரேன், நானும் வரேன், நானும் வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் தர்மராஜனை பின்தொடர்ந்தனர். இன்னும் சொல்ல போனா தர்மராஜனை தொடர்ந்து சகதேவன், சகதேவனை தொடர்ந்து திரௌபதி, இப்படி வரிசையாக அத்தனை பேரும். உடனே சேனாதிபதியை அழைத்தார் தர்மராஜன். இப்போ இவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு செல்வதற்கு உண்டான ஏற்பாடுகளை கவனியுங்கள் என்று தர்மராஜன் ஆக்ஞை செய்ய, பாருங்க, இவர்கள் மட்டும் அல்லாமல் கூட அஸ்தினபுர ஜனங்களும் சேர்ந்து இவர்களோடு கிளம்பினர். சதயூபர் அவர்களது ஆசிரமத்தை நெருங்கி பாருங்க, நேரா அங்கு வந்தாயிற்று. வந்தா
ஒரு எல்லை, அந்த எல்லைக்கு மேல் தர்மராஜன் உள்பட ரதத்தில் இருக்கவில்லை. அந்த ரதத்தில் இருந்து இறங்கி தானாக நடக்க ஆரம்பித்தார். ராஜனே நடக்க ஆரம்பித்தவுடன் அங்கு அனைவருமே, யாருமே ரதத்தில் இல்லை, அத்தனை பேரும் நடந்த வண்ணம் இவர்களை காண்பதற்காக வந்துடும். ஏதாவது யதா ராஜா ததா பிரஜா அப்படின்பாங்க. ராஜன் எப்படி இருக்கிறானோ அதை போலவே பிரஜைகளும் நடந்து கொள்வார்கள். பெரியவர்களை, சாதகர்களை செல்ல பார்க்கும் பொழுது நாம் ஏதோ ரதத்தில் இருந்து கொண்டு அவர்களை விசாரிக்க செல்வது என்பது அழகல்ல. அப்போ ஒரு எல்லை வரை சென்று அதற்கு பின் நடந்து அவர்களுக்கு சென்று அவர்களை பார்ப்பது என்பது கௌரவம், அவர்களுக்கு தருகின்ற மரியாதை. அப்போ நேரா அங்கு சுற்றிலும் என்ன இருந்தது அப்படின்னா வாழை தோட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆசிரமத்தை பார்த்தால் ஆசிரமத்தில் யாரும் இல்லை. இப்போ எங்க எல்லாரும் அப்படின்னு விசாரிக்கும் பொழுது யமுனா நதி தீரத்திற்கு சென்று அங்கு எல்லாம் ஸ்நான ஜப தபத்திற்கு சென்றிருக்கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உடனே யமுனா நதி தீரத்திற்கு செல்வோம் என்று நடக்க ஆரம்பித்தனர். பாருங்க, சகதேவன் அவனுடைய பார்வையில் அதோ தூரத்தில் அம்மா வரா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கண்களுக்கு முதலில் குந்தி தெரிந்தால் ஓடி சென்றான். ஏன்னா எப்படி பசுவை தேடி கன்று ஓடி செல்லுமோ அந்த மாதிரி சகதேவன் கடைப்பிள்ளை இல்லையா. இன்னும் சொல்ல போனால் மாதுரியனுடைய மகனே அவன். இருந்தாலும் குந்தி மேல் அவ்வளவு பாசத்தை வைத்திருந்தான் சகதேவன். இப்போ உடனே ஓடி சென்று அவருடைய பாதத்தை கெட்டியாக பிடித்து நமஸ்காரம் செய்ததோடு மட்டும் அல்லாமல் கண்ணிறைய கண்ணீர், அம்மா அம்மா என்று. சகதேவன் மட்டுமா அப்படின்னா இல்லை, தர்மராஜன் உள்பட அத்தனை பேரும் பாருங்க, காந்தாரி, திருதராஷ்டிரன் இவா அத்தனை பேருக்கும் தங்களுடைய நமஸ்காரங்களை தெரிவித்தனர். அது மட்டுமல்ல, பாருங்க, எப்போ நதியில் ஸ்நானம் செய்து ஜபதபங்களுக்கு தண்ணீரை ஏந்தி வந்தனர். ஒரு குடமோ ஒரு சொம்பினோ அதை அவர்கள் சுமக்கக்கூடாது என்று தாங்கள் வாங்கி கொண்டனர். ஏன்னா அம்மாவுக்கு சிரமம் ஏற்படுவதை மக்களால் பார்த்து கொண்டு இருக்க விடையில்லை. இன்னும் சொல்லப்போனால் அக்கம் பக்கம் இருந்தவர்கள், ஓ இவர்களை எல்லாம் காண்பதற்காக அஸ்தினபுரத்திலிருந்து அத்தனை பேரும் வந்திருக்காங்க, தர்மராஜன் யாரா இருக்கும் இதில், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சஞ்சயனிடம் இதில் யார் தர்மராஜன், இதில் யார் பீமசேனன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக கேட்பதை அறிந்த சஞ்சயன், இதோ பாருங்க, தங்க நிற வண்ணத்திலே ஜொலித்து கொண்டிருக்கிறான், தர்மமே மூலம் என்று வாழ்பவன். இன்னும் சொல்ல போனா தேகம் நல்ல நீளமான தேகத்தை உடையவன். அவனுடைய நடை எப்படி அப்படின்னா சிம்மத்தை போல நடையை உடையவன். அந்த மூக்கானது நல்ல நீளமான நாசி, அகல கண்களை யார் இருக்கோ இதோ முன்னாடி போயிட்டு இருக்காருல்ல இவர்தான் தர்மன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயன் பரீட்சையம் செய்து கொடுத்தான். அப்போ பீமசேனன் அப்படின்னா அவனுக்கு அருகில் மத யானையை போன்று ஆடி ஆடி சென்று கொண்டிருக்கிறான், பார்த்தீர்களா? அது மட்டுமல்ல, அவனுடைய நிறமும் தங்க நிற வர்ணத்தை உடையவன், அகலமான ஹிருதயத்தை கொண்டவன். இன்னும் சொல்லப்போனா அந்த தோள்கள் எப்படி அப்படின்னா நெடிந்துயர்ந்த தோள்களை கொண்டவன், விரிகோதரன், அதாவது வயிறு சிறிய அளவில் இருக்குமா அவனுக்கு, அதனால விரிகோதரன் என்கின்ற பெயரும் உண்டு. இவனே பீமசேனன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மனுக்கு அருகில் சென்று கொண்டிருந்த பீமனை பரீட்சையம் செய்து வைக்கிறார். அடுத்து பார்த்தோம்னா அர்ஜுனன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர்கள் பாண்டவர்களுடைய பராக்கிரமத்தை நிறைய கேள்விப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் இவர்தான் அர்ஜுனன், இவர்தான் பீமசேனன் என்று அவர்கள் கண்ணார கண்டதில்லை. அப்போ அவர்களை காணும் ஆர்வம் அங்கு சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியிலே இருந்தது. உடனே அவர்கள் என்ன மனதில் நினைக்கிறார்களோ அதை ஈடேற்றும் பொருட்டு
இவர்களை எல்லாம் சஞ்சயன் எல்லோருக்கும் அறிமுகம் செய்து வைத்திருந்தார். மிகப்பெரிய அந்த காண்டீப தனிசனை கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறான், பார்த்தீங்களா? அது மட்டுமல்ல, பாருங்க, தர்மராஜனும் பீமசேனனும் தங்க நிற வண்ணத்தில் இருந்தார்கள் என்று வர்ணித்தான். ஆனால் அர்ஜுனன் கருநீல வண்ணத்தை உடையவன். பாருங்க, யானை போன்ற தோற்றம் உடையவன். புஜங்கள், அவனுடைய நடையும் யானை நடையை போன்று இருக்கும். அந்த கண்கள் பாருங்க, தாமரை எப்படி மலர்ந்திருக்கிறோ அந்த மாதிரி மலர்ந்த கண்களை உடையவன். அந்த காண்டீபத்தை எடுத்துக்கொண்டு முன்னால் நடந்து கொண்டிருக்கிறானே, அவனே அர்ஜுனன் அப்படின்னு சொல்லிட்டோம். எல்லாரும் அவளை பார்த்த உடனே ஏதோ இனம் புரியாத சந்தோஷம். நாம் கேள்விப்பட்டோம் தெரியுமா, அர்ஜுனன் மிகப்பெரிய பராக்கிரமசாலி, இதோ முன்னாடி இன்னைக்கு நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். அடுத்த நகுல சகாதேவர்கள் யார் அப்படின்னு கேட்க, பாருங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்களிலேயே மிக 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 அழகானவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நகுல சகாதேவர்கள். இந்த மாதிரி ஒரு அழகினை மனித லோகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். மனித லோகத்தில் இருப்பவர்களில் மிக 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 அழகை அதிகம் படைத்தவர்கள் யாருன்னா இவா 2 பேர் தான், நகுலன் சகாதேவன். அது மட்டுமா அப்படின்னா, அந்த சௌந்தரியம் அவங்க அந்த அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கண்கள் மிகப்பெரிய ஆக்கர்ஷண சக்தியை கொண்டது. நீங்கள் ஒரு முறை பார்த்து விட்டீர்கள் என்றால் அவர்களை மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தோற்றுவிப்பவர்கள் பார். அவ 2 பேர், அவ 2 பேர் தான் நகுலன் சகாதேவன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் சொல்வது நிஜம்தான். எப்பொழுது அவர்களை பார்த்தோமோ அங்கும் எங்கும் எங்களால் திரும்ப கூட முடியவில்லை. இந்த மாதிரி அழகினை நாங்கள் கண்டதே இல்லை என்று பெருமிதமாக பார்த்து மகிழ்ந்தனர் அங்கு இருந்த ஜனங்கள். அப்போ அடுத்த ஆர்வம், திரௌபதி எங்க இருக்கா, இங்க வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா, தோ திரௌபதியை, அவளும் பாருங்க சௌந்தரியத்தின் எல்லை இவ்வளவுதான் அப்படின்னு இல்லை. அகலமான கண்களை உடையவள் மற்றும் இன்னும் பார்த்தீங்கன்னா யவ்வனத்திலேயே இருப்பவள். பார்த்தா பேர குழந்தையே பிறந்தாயிற்று. இருந்தாலும் இன்னும் சிறிய இளமை பருவத்தில் இருப்பது போன்ற தோற்றத்தை கொண்டவள் நோடு அங்க பண்ணிட்டு போயிட்டு இருக்காளே. இவளும் கருநீல வண்ணத்தை உடையவள். அர்ஜுனனை வர்ணித்த மாதிரியே அர்ஜுனனும் கருநீல வர்ணம், அதே போல திரௌபதியும் கருநீல வர்ணம், அதே தர்மராஜனும் பீமசேனனும் தங்க நிற வர்ணம் என்று வர்ணித்தார். தேவதாகள் எப்படி இருப்பார்கள் என்று இதுவரை நாம் பார்த்ததில்லை அல்லவா? பூமியில் தேவதை நடந்து செல்வது போல அதுவும் அங்கு சென்று கொண்டிருக்காரே, அவள்தான் திரௌபதி. அப்படின்னா அத்தனை பேரும் பார்த்தவுடன் மலைத்து போயினர் அப்படின்னு மகாபாரதம். அவ்வளவு அழகு சுந்தரமாக இருந்தவள் திரௌபதி. அது மட்டுமா, அடுத்து சுபத்ரை. சுபத்ரையும் தங்க நிற வர்ணத்தை உடையவள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கு வந்தவர்கள் அத்தனை பேரும் விசாரித்து கொண்டு பாண்டவர்கள் அத்தனை பேரும் அந்த ஆசிரமத்திலே தங்கினர். 16வது வருடம், அதாவது 15 வருடத்திலே இவர்கள் இந்த முடிவினை எடுத்து அந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்திற்கு வந்திருந்தனர். இது நடந்து கொண்டிருப்பது ராஜ்ய பரிபாலனம் தர்மராஜன் எடுத்துக்கொண்டு இது 16வது வருடம். இப்போ தர்மராஜனுடைய ஒரு ஆர்வம், இவர்களையெல்லாம் கண்டோம், மிகுந்த சந்தோஷம், விதுரன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் தேடினான். அவன் கண்களுக்கு புலப்படவில்லை. அப்போ திருதராஷ்டிரனிடம் கேட்கிறான், விதுரன் எங்கே காணமே அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் கேட்க, நீங்கள் நினைப்பது போல் அல்ல, விதுரன் கடினமான தபஸ் செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, எப்பவாவது வரான். ஆனா
வந்த நேரத்தில் மறுபடியும் திரும்பி விடுகிறான். அவன் எந்த இடத்திலும் நீண்ட நேரம் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது இதோ தூரத்தில் விதுரன் வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் பாருங்க, அந்த விதுரனை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தினால் அந்த விதுரனை நோக்கி பின்னாடி ஓடினான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பார்த்தா நேரா விதுரன் கட கட கடவென்று தர்மராஜனை பார்க்கும் எண்ணமெல்லாம் அவனிடம் இல்லவே இல்லை. கட கட கடகட என்று எழுந்தான், ஒரு மரத்தின் கீழே விழுந்தான். உடனே அவனுடைய உடம்பில் எந்த விதமான மாம்சமும் இல்லை, வெறும் எலும்பும் தோளுமாக இருந்தான். ஏன்னா உணவை என்றோ விட்டுவிட்டான். தபஸ் என்றால் விதுரன் போல் செய்ய வேண்டும், அந்த மாதிரி தபஸ் விதுரனிடம் இருந்தது. யார்னாலையும் இவன்தான் விதுரன் என்று கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலை. பாருங்க, தர்மராஜன் ஒரு வழியாக விதுரனிடம் வந்து சேர்ந்தான். விதுரனுடைய பிராணனானது கண்களை அகலமாக விரித்து தர்மராஜனை பார்த்தான். அவன் கண்களிலிருந்து அந்த விதுரனுடைய பிராணனானது தர்மராஜனிடம் சேர்ந்து கொண்டது. மேலும் என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.